ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குவைத்தில் இருக்க ஒவ்வொரு வெளிநாட்டு ஒர்க்கர்ஸ்க்கும் குறிப்பாக ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, லேபர், காதிம் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோ இது. குவைத்தில் 3 பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதில் ஒன்று கஃபீல் சிஸ்டமை முடிக்கணும்னு டிமாண்ட் வந்திருக்கு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, ரோடு சைடு நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணி உங்களை நாடு கடத்திடுவாங்க. தேர்ட் ஒன், டெலிவரி ஒர்க்கர் ரெஸ்பெக்ட் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரோட் சைடு ஃபைட் பண்றீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்திடுவாங்க. குவைத்ல பப்ளிக் ரோட்ல ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய ஃபைட் ஆகி போலீஸ் இன்டர்வென் பண்ணி அரெஸ்ட் அண்ட் டிபோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. குவைத் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, ரோடு சைடு ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, குவைத்தி சிட்டிசனா இருந்தாலும் சரி, வெளிநாட்டவரா இருந்தாலும் சரி, லா எல்லாருக்குமே ஒண்ணுதான். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வார்னிங் பண்ணுவாங்க, கேஸ் போட்டாலும் சம் பீப்புள் எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 0 டாலரன்ஸ் பாலிசி தான். இமிடியட் அரெஸ்ட், அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல இருக்க வெளிநாட்டவர்கள் ஃபைட், அப்புறம் ஆர்கியூமெண்ட், ஸ்ட்ரீட் இஷ்யூலலாம் இன்வால்வ் ஆகாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். செகண்ட் அப்டேட் என்னன்னா, டெலிவரி மேன் இன்சிடென்ட் பத்தி பார்க்கலாம். ஒரு டெலிவரி பாய் மேல கிட்ஸ் ஸ்லிப்பரை எரிஞ்சிட்டாங்க. அந்த டெலிவரி பாய்க்கு மைனர் இன்ஜுரி ஆயிருச்சு. அந்த டெலிவரி ஒர்க்கர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்திருக்காரு. ஏன் இந்த இஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ரொம்பவே கம்பல்சரி. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நோபடி ஸ்பீக்ஸ், யாருமே முன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வாய்ஸ், அவேர்னஸ், பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹைலைட்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளின் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, காதிம் ஒர்க்கர் அண்ட் கஃபீல் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இப்போதான் வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். காதிம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா, ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் மேட், ஹவுஸ் பாய், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரும் கஃபீல் சிஸ்டம் கீழே ஒர்க் பண்றாங்க. ஏன் கஃபீல் சிஸ்டம் ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா, குவைத்ல டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சேலரி டிலே, நோ வீக்லி ஆஃப், ஓவர் ஒர்க், பாஸ்போர்ட் ஹோல்டு, லீவ் டினைல், மென்டல் ப்ரெஷர், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. தொழிலாளரோட ஃபுல் லைஃபும் ஒரே ஒரு ஸ்பான்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. கேபினெட் மீட்டிங்ல அவர் சொன்னது என்னன்னா, காதிம் ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோல் கவர்மெண்ட் ஹேண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்பரேட் ஆபீஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தொழிலாளர்களோட கம்ப்ளைண்ட்ஸ் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி இருந்த சிஸ்டம் எப்படின்னா, சேலரி கொடுக்கணும்னா அதை கஃபீல் தான் டிசைட் பண்ணுவாங்க. லீவு கொடுக்கணும் அப்படின்னாலும் கஃபீலோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். கம்ப்ளைண்ட் பண்ணா கஃபீல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தொழிலாளர்கள் பயந்துகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நியூ ப்ரப்போஸ்டு சிஸ்டம் என்ன வந்திருக்குன்னா, இந்த லா பாஸ் ஆச்சுன்னா சேலரி டீடைல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சேனலுக்கு போகும். ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் சிஸ்டம் கண்காணிப்பாங்க. கம்ப்ளைண்ட் ஆபீஸ் செப்பரேட்டா கிரியேட் பண்றாங்க. அபியூஸ் கேஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. தொழிலாளர்கள் இண்டிபெண்டா இருக்க முடியும். அதாவது பயம் இல்லாம ஃப்ரீயா அவங்களுடைய லைஃப் வாழ முடியும். இது ஒரு பெரிய சேஞ்ச் தான். இந்த சட்டம் எப்போ வரும்னா, கேபினட்ல ப்ரொபோசல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ரிவ்யூ போயிட்டு இருக்கு. ஃபைனல் டெசிஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டம் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். குவைத்ல சட்டம் டெய்லி ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போகுது. நீங்க ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமா வரும். அவேர்னஸ் தான் சர்வைவல் கீ. இந்த வீடியோவை காதிம் ஒர்க்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.